Hello students, welcome to Madhi Max. இன்னைக்கு நம்ம chapter 3 algebraல exercise 3.13ல 3, 4, 5 அந்த மூணு கொஸ்டினும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? கொஸ்டின் பார்க்கலாமா? If the roots of a minus b x squared plus b minus c x plus c minus a is equal to 0 are real and equal. என்ன கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல? Roots real and equalனு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. Then prove that BAC ஆர்டர் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் B அடுத்து A அடுத்து C. ஓகேவா? ஆர் இன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஓகேவா? ஏபியில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். BACங்கிறது ஏபின்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ சம் செய்யலாமா? என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் ஆர் real and equal னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ரியல் அண்ட் ஈக்குவல்னா நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும்? டெல்டா ஈக்குவல் டு 0. ஈக்குவல்னா ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். கிரேட்டர் தன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ஓகேவா? அப்போ டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர்டிங்கன்னா பிஏசியில் ஈக்குவேஷன் இருக்கிறதுனால கேப்ஸில் எழுதிக்கிறேன். பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4AC ஈக்குவல் டு என்னது? 0. ஓகேவா? இந்த கண்டிஷன் நமக்கு தெரியும். என்ன ப்ரூஃப் பண்ணணுமா? டு ப்ரூவ் பிஏசிங்கிறது எதில் இருக்குன்னு சொல்லணும்? அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா நமக்கு என்ன கண்டிஷன்? 2A இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சொல்கிறேன். இப்போ 2, 4, 6ன்னு நான் ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனா என்ன சொல்லுவோம்? ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2D அப்படி சொல்லுவோம். ஓகேவா? இதில் இப்போ இது செக் பண்ணுங்கள். 2A இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சியா? பட் 2 இன்ட்டு இது பி, இது ஏ, இது சி. ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ 2A இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி. 2 ப்ளஸ் 6 இப்போ என்ன வந்துடும்? 8 ஈக்குவல் டு 8 வந்துடுதா? ஓகேவா? இப்போ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா என்ன கண்டிஷன் நம்ம ப்ரூவ் பண்ணணும்? 2A இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சின்னு நம்ம இதுலேருந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஈக்குவல் பண்ணணும்? பி ஸ்கொயர் மைனஸ் 4AC 0க்கு ஈக்குவல் பண்ணணும். இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஏபிசி வேல்யூஸ் எழுதிக்கலாமா? இப்போ ஏயோட வேல்யூ என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். இது ஏ, இது பி, இது சி. ஓகேவா? எழுதிக்கலாமா? இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு இங்கே நான் கேப்ஸில் எழுதுறதுனால கேப்ஸில் எடுத்துக்கிறேன். ஓகேவா? கேபிட்டல் ஏ, கேபிட்டல் ஏ, கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி. ஓகேவா? இப்போ ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ மைனஸ் பி. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ பி மைனஸ் சி. நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ சி மைனஸ் ஏ. அப்ளை பண்ணலாமா? பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4AC ஈக்குவல் டு 0. பி ஸ்கொயர்னா பி மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 4 இன்ட்டு ஏ என்ன இருக்குது? ஏ மைனஸ் பி இன்ட்டு சி என்ன இருக்குது? சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இதுலேருந்து தான் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம்? 2A இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பி மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் தானே. அப்போ என்ன வரும்? பி ஸ்கொயர்ட் மைனஸ் 2BC ப்ளஸ் சி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2A ஸ்கொயர் மைனஸ் 2AB ப்ளஸ் பி ஸ்கொயர் சொல்லுவோம். இங்கே ஏபிக்கு பதிலாக பிசி இருக்குது. மைனஸ் 4 இன்ட்டு, ஓகேவா? 4 இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏ இன்ட்டு சி ஏசி, ஏ இன்ட்டு மைனஸ் ஏ ஸ்கொயர், மைனஸ் பி இன்ட்டு சி மைனஸ் பிசி, மைனஸ் பி இன்ட்டு மைனஸ் ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு பிஏ. ஓகேவா? ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 4 உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதலாமா? பி ஸ்கொயர் மைனஸ் 2BC ப்ளஸ் சி ஸ்கொயர்ட். நெக்ஸ்ட்டு 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 4AC மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4A ஸ்கொயர்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4BC. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4BA ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கிது. ஓகேவா? இப்போ இதெல்லாம் வந்து சிம்ப்ளிஃபை பண்ண முடிகிறத சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏபிசி ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர்ட், அடுத்து பி ஸ்கொயர்ட், அடுத்து சி ஸ்கொயர்னு எழுதுங்க. அப்போ என்ன வரும்? 4A ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் சி ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா? நான் ஆர்டராக எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு ஏபிபிசிசிஏன்னு எழுதுவோமா? ஏ ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர்னா
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2bc 2caன்ட்டு வரும்ல, அந்த ஃபார்மெட்டில் நம்ம ஃபார்மெட் படி எழுதிக்கோங்க. அப்போ சி ஸ்கொயர்டுக்கு அடுத்து ஏபி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 4a 2bc, இங்கே ஒரு 4bc இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏபி ஃபார்மெட்டை ஃபஸ்ட்டு எழுதிருங்க. -4ba மட்டும் தானே இருக்குது, வேறு எங்கேயும் பிஏ இருக்கா? இல்லை. இப்போ -4ba. நெக்ஸ்ட்டு பிசி 4bc -2bc இருக்குது. இங்கே ஒரு 4bc இருக்குது, இங்கே ஒரு -2bc இருக்குது. அப்போ 4 - 2 ப்ளஸ் 2bc. நெக்ஸ்ட்டு ஏசி -4ac மட்டும் தானே இருக்குது. அப்போ -4ac ஈக்குவல் டு 0. ஓகேவா? நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஃபார்முலா நான் இங்கே கீழே எழுதிக்கிறேன். a + b + c ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca அப்படின்ற ஃபார்முலா நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்மெட் படி தான் இங்கே இருக்குது. நான் இந்த ஃபார்மெட் படி இதை ஃபஸ்ட்டு நான் எழுதிட்டு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ ஏ ஸ்கொயர்டுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 2a இருக்கா? 2a ஸ்கொயர் தானே 4a ஸ்கொயர் வரும். 2a ஸ்கொயர் பண்ணால் 4, a ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் சி ஸ்கொயர் இருக்குது. இங்கே மைனஸ் எங்கே வருதுன்னு பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். எங்கே ரெண்டு வேரியபிள் ஒரே வேரியபிள் ரெண்டு இடத்துல இருக்கோ அதுக்கு தான் நம்ம இங்கே மைனஸ் போடுவோம். இங்கே ஏக்கு தான் என்ன வருது? மைனஸ் வருது. ரெண்டு இடத்துலையும் ஏ இருக்கா? வேறு வேறு வேரியபிள் பியும் சி இருக்குது. எது சேமாக இருக்குது? ஏ இருக்குது. அப்போ எதுக்கு தான் மைனஸ் வரும்? ஏக்கு தான் மைனஸ் வரும். அப்போ -2a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2abனா 2 × 2a ப்ளஸ் b, 2a × b. அப்போ நான் அந்த என்ன வந்துடும்? 4ba வந்துடும் ப்ளஸ் 2bc. நெக்ஸ்ட்டு என்ன வந்துடுது? 2acனா 2 × 2க்கு ஏக்கு பதிலாக -2 இருக்குது. அப்போ 2 × 2 -4ac வந்துடும். ஓகேவா? இப்போ ஏக்கு பதிலாக -2a இருக்குது, பிக்கு பதிலாக b தான் இருக்குது, சிக்கு பதிலாக c தான் இருக்குது. அப்போ a + b + c ஹோல் ஸ்கொயர் தானே நமக்கு ஃபார்மெட்டு. அப்போ என்ன எழுதிக்கலாம்? a + b + c ஹோல் ஸ்கொயர்னா இதை இந்த ஃபார்மெட் படி எழுதுறீங்க அப்படின்னா இந்த ஃபார்மெட் படி இதை எழுதி முடிச்சிட்டோம். ஓகேவா? a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + c ஸ்கொயர் + 2ab + 2bc + 2ca அந்த ஃபார்மெட்டில் எழுதியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா இந்த ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அப்போ a + b + c ஹோல் ஸ்கொயர்னா ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? -2a ப்ளஸ் பிக்கு பதிலாக b தான் இருக்குது, சிக்கு பதிலாக c தான் இருக்குது. ஹோல் ஸ்கொயர்னா நான் இதை எழுதிடுறேன். இதுக்கு பதிலாக ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருது. ஓகேவா? இப்போ ஹோல் ஸ்கொயர் வேல்யூ 0வாக இருந்ததுன்னா அப்போ ஸ்கொயரை கேன்சல் பண்ணிங்கனாலும் என்ன தான் வரும்? 2a + c = 0 தான் வரும். ஓகேவா? இப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? -2aவை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது +2aன்னு வந்துடும். அப்போ b + c = 2a. இப்போ இது தானே நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னு சொன்னோம். டு ப்ரூவ் என்ன சொல்லியிருக்கோம்? 2a = b + c. ஒன்றுமே பண்ணல. இங்கே b² - 4ac ஃபார்மெட்டில் ரியல் அண்ட் ஈக்குவல்ங்கிறதுனால 0க்கு ஈக்குவல் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் கவனிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்மெட் படி உங்களுக்கு இந்த இடமும் புரியலை அப்படின்னா இந்த ஃபார்மெட் படியே எழுதலாம். மைனஸ் இங்கே நான் உங்களுக்கு கீழே எழுதி காமிக்கிறேன். 2abயா 2 × a என்ன -2a 2ab பிக்கு பதிலாக b தான் இருக்குது. இப்போ -2 × +2ab. ஓகேவா? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 × -2 -4bன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2bc bc அதே வேல்யூ தான், அதனால் 2bc அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2ca 2 × c ஓட வேல்யூ c தான், a ஓட வேல்யூ என்ன? -2a. அப்போ என்ன வந்துடும்? -× ப்ளஸ் -2 × 2 4ac கிடைக்கும். அப்போ இந்த ஃபார்மேட்டில் நான் இதை எழுதியிருக்கேன். அப்போ ஃபார்முலா படி என்ன வந்துடும்? -a இருக்க இடத்துல -2a, b இருக்க இடத்துல b தான் இருக்குது, c இருக்க இடத்துல c தான் இருக்குது. இதை நான் ஃபார்முலா படி a + b + c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதியிருக்கேன். ஓகேவா? 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் வேல்யூ 0னா ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் என்ன தான் வரும்? 0 தான் வரும். அப்போ -2aவை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது +2aன்னு கிடச்சிது. இதுலேருந்து b + c = 2a நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? therefore b, a, c are in arithmetic progression AP. லாஸ்ட்டாக என்ன எழுதிருவீங்க? hence proved.
Next, fourth question பாருங்க. If a, b are real, then show that the roots of the equation a minus b into x squared minus 6 into a plus b into x minus 9 into a minus b is equal to 0 are real and unequal. என்ன ப்ரூஃப் பண்ணுமா? ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணும். ஓகேவா? கிவன் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? a, b are real கொடுத்துருக்க கண்டிஷன். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? a, b are real. டு ப்ரூவ் என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் நம்ம? ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னால் என்னது? டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்ட் மைனஸ், இங்கே ஏ பியில் இருக்கிறதுனால நான் கேப்ஸில் எடுத்துக்கிறேன், பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac. அது எப்படி இருக்கணும்? அன்ஈக்குவல்னால் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும். இப்போ இதுக்கு பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac கண்டுபிடிச்சோன்னா அது எப்படி வரணும்? நமக்கு கிரேட்டர் தென் ஜீரோவாக வந்தது அப்படின்னா என்ன சொல்லிடலாம்? அந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ இது ஏயோட வேல்யூ, இது பியோட வேல்யூ, இது சியோட வேல்யூ எடுத்து எழுதலாமா? a is equal to a minus b. Next b is equal to minus 6 into a plus b. Next c is equal to என்ன இருக்கு? கான்ஸ்டன்ட் minus 9 into a minus b. அப்ளை பண்ணலாமா? நெக்ஸ்ட் b squared minus 4ac அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? டெல்டா இஸ் ஈக்குவல் டு என்னது? b squared minus 4ac. அப்ளை பண்ணலாமா? b squaredனா minus 6 into a plus b whole squared minus 4 into a என்ன இருக்கு? a minus b into c என்ன இருக்கு? minus 9 into a minus b. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மைனஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ்ஸு 6 ஸ்கொயர்டு என்ன வந்துடும்? 36 a plus b whole square minus மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும்? ப்ளஸ்ஸு நம்பர்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 4s 36 இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இருக்குது. அப்போ எப்படி எழுதிடலாம்? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஓகேவா? இப்போ இது ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குது? 36 காமனாக இருக்குது. இப்போ 36 காமனாக வெளில எடுத்துருங்க. இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேவா? 36 நம்ம காமனாக வெளில எடுத்துட்டோம். இப்போ 36 a plus b whole square formula என்ன? a squared plus 2ab plus b squared plus a minus b whole square formula என்ன? a squared minus 2ab plus b squared. ஓகேவா? இப்போ என்ன ஆகிடும்? minus 2ab plus 2ab கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன கிடைக்குது? 36 a squared plus a squared 2a squared b squared plus b squared 2b squared. இப்போ இதுலேருந்து இன்னும் என்ன காமனாக வெளில எடுக்கலாம்? 2 காமனாக வெளில எடுக்கலாமா? இப்போ 2 காமனாக வெளில எடுத்தீங்கன்னா 36 இன்ட்டு 2 என்ன மட்டும் இருக்கும்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மட்டும் இருக்கும். 36 2s 72 a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். என்ன சொல்லிட்டாங்க? ஏபிங்கிறது ரியல்னு சொல்லிட்டாங்க கொஷினில். ஓகேவா? இப்போ ரியலாக இருந்தாலும் ரியல் நம்பரை ஸ்கொயர் வேல்யூஸாக இருக்குது. அப்போ ஸ்கொயர் வேல்யூஸாக இருந்தால் ஸ்கொயர் எந்த நெகட்டிவ் வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ ஸ்கொயர் வேல்யூஸாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக எப்படி இருக்கும்? கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு? டெல்டா கிரேட்டர் தென் ஜீரோன்னு கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் கிரேட்டர் தென் ஜீரோன்னு என்ன சொல்லியிருக்கோம்? அன்ஈக்குவல். ஓகேவா? ஈக்குவல் டு ஜீரோனா ரியல் அண்ட் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஜீரோனா ரியல் அண்ட் அன்ஈக்குவல். இப்போ கடைசியாக என்ன எழுதுவீங்க? ஹென்ஸ் ப்ரூவ்டு தானே ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? என்ன பண்ணணும்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஏபி ரியல்னு கொடுத்துருந்தாங்க. என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணணும். ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னால் நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும்? கிரேட்டர் தென் ஜீரோ. ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூஸை எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது? 72 a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் கிடைக்கிது. இப்போ ஏபி ரியல்ங்கிறதுனால ஸ்கொயர் வேல்யூஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன தான் இருக்கும்? பாசிட்டிவ் வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். இப்போ கிரேட்டர் தென் ஜீரோ. கிரேட்டர் தென் ஜீரோனா the roots are real and unequal. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், ப்ரூவ் தட் எய்தர் a ஈக்குவல் டு 0 ஆர் a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் இஸ் ஈக்குவல் டு 3abc. ஓகேவா? இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? என்ன கொடுத்துட்டாங்க? ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர்டு மைனஸ் 4ac
ரியல் அண்ட் ஈக்குவல்னால் என்னது, ஈக்குவல்ட்டு என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அப்போ டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும், a ஈக்குவல் டு 0 ஆர் a cube plus b cube plus c cube is equal to 3abc. ஓகேவா, இதான் ப்ரூஃப் பண்ணும். அப்போ எதை எடுத்துகிட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac 0க்கு ஈக்குவல் பண்ணி இதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். இதான கொடுத்துருக்காங்க. ரியல் அண்ட் ஈக்குவல்னால் என்னது, 0, டெல்டா 0. இப்போ இதுலேருந்து ஏபிசி வேல்யூஸை ஃபஸ்ட் எழுதிடலாமா. இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி, கான்ஸ்டன்ட் சி. ஓகேவா, எழுதலாமா. a is equal to c squared minus ab, b is equal to 2 into a squared minus bc, c is equal to b squared minus ac. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணலாம். அடுத்து b squared minus 4ac 0 equal to 0. சப்ஸ்டியூட் பண்ணலாமா. b squared என்ன வரும், 2 into a squared minus bc whole square. ஓகேவா, நெக்ஸ்ட்டு மைனஸ் 4 into a என்ன இருக்குது, c squared minus ab into c என்ன இருக்குது, b squared minus ac. ஓகேவா, ஓகேவா, மல்டிப்ளை பண்ணலாமா. 2 squared 4, a squared minus bc whole squareனா a minus b whole square ஃபார்முலாவா. இப்போ a minus b whole square ஃபார்மெட்டில் அதை எழுதலாமா. இப்போ a squared a power 4 minus 2ab 2 into a squared bc plus b squared bc whole squareனா என்ன வரும், b squared c squared. ஓகேவா, மைனஸ் 4 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணலாமா. இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், சி ஸ்கொயர்ட் இன்ட்டு பி ஸ்கொயர்ட். நெக்ஸ்ட்டு சி ஸ்கொயர்ட் இன்ட்டு மைனஸ் ஏசி, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சி ஸ்கொயர்ட் இன்ட்டு சி க்யூப். அப்போ என்ன கிடச்சிரும், ஏசி க்யூப்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஏபி, இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் மைனஸ்லாம் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. மைனஸ் ஏபி இன்ட்டு பி ஸ்கொயர்ட், பி இன்ட்டு பி ஸ்கொயர்ட் பி க்யூப், இப்போ மைனஸ் ஏபி க்யூப். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஏ இன்ட்டு மைனஸ் ஏசி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஓகேவா, ப்ளஸ் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட் பிசி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணலாம், இதில் என்ன காமனாக இருக்குது, 4 காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலாம், 4 காமனாக வெளில எடுத்துருங்க. ஈக்குவல் டு 0வா, எல்லாத்தையும் எதுக்கு ஈக்குவல் பண்ணோம், 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு 4 காமனாக வெளில எடுத்துடலாமா. 4 காமனாக வெளில எடுத்துகிட்டு பேலன்ஸ் உள்ள டேர்ம்ஸை எழுதுங்க. a power 4 minus 2a squared bc plus b squared c squared minus உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. minus c squared b squared minus into minus plus ac cube, next minus into minus plus 4 காமனாக வெளில எடுத்தாச்சு, மைனஸை மட்டும்தான் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். ab cube plus into minus minus a squared bc. ஓகேவா, ஈக்குவல் டு 0. ஓகேவா, 0க்கு தானே ஈக்குவல் பண்ணுறோம், ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலான்னு பாருங்கள். இதில் 2a squared bc இருக்குது, இங்கே மைனஸ் a squared bc இருக்குது. அப்போ 1a squared bc கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எதை கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே b squared c squared, இங்கேயும் b squared c squaredா, இங்கே இடம் மட்டும்தான் மாறி இருக்குது. c squared b squaredனாலும் b squared c squaredனாலும் ஒன்று தான். இப்போ இது ரெண்டும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஓகேவா, b squared c squared கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது, க்யூப் வேல்யூ ஸ்கொயர் வேல்யூஸ்லாம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாமா. இப்போ 4 இன்ட்டு ஃபஸ்ட்டு பவர் 4 மட்டும் எழுதுங்க. a பவர் 4 இருக்குது. அடுத்து க்யூப் வேல்யூ எழுதுங்க. என்னென்ன இருக்குது க்யூப்பில், ஏசி க்யூப் ஏபி க்யூப் இருக்குது. இப்போ ப்ளஸ் ஏசி க்யூப் ப்ளஸ் ஏபி க்யூப். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் வேல்யூஸை பாருங்கள். என்ன இருக்குது, மைனஸ் 2a ஸ்கொயர்ட் பிசி மைனஸ் a ஸ்கொயர்ட் பிசி. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் 3a ஸ்கொயர்ட் பிசின்னு கிடைக்கும். ஓகேவா, ஈக்குவல் டு 0. இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயருங்கிறது காமனாக இருக்குது. ஓகேவா, ஏ ஸ்கொயர் ஏ வேல்யூ எப்படி இருக்குது, காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஏஏ காமனாக வெளில எடுத்துடலாம். அப்போ ஏ காமனாக வெளில எடுத்திங்கன்னா 4ஏன்ட்டு வருமா, ஒரு ஏவை வெளில எடுத்துட்டோம். அப்போ a பவர் 4ல் ஒரு ஏவை வெளில எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்கும், a க்யூப் இருக்கும். ப்ளஸ் இங்கே ஏயை வெளில எடுத்தாச்சு, அப்போ என்ன இருக்கும், சி க்யூப் இருக்கும். இதில் ஏயை வெளில எடுத்தாச்சு, அப்போ என்ன இருக்கும், பி க்யூப் இருக்கும். இதுலேயும் ஏ ஸ்கொயர்டில் ஒரு ஏ வெளில வந்துருச்சு, அப்போ என்ன வந்துடும், மைனஸ் 3abcன்னு இருக்கும். ஈக்குவல் டு 0வா. இப்போ 4a இன்ட்டு இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 வருது. அப்போ 4aவை தனியாக 0க்கு ஈக்குவல் பண்ணுவீங்க. அடுத்து இந்த டேர்மை ஃபுல்லாக 0க்கு ஈக்குவல் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ ஈக்குவல் பண்ணி எழுதலாமா. இப்போ 4a இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும்,
4a is equal to 0னா a is equal to என்ன கிடச்சிரும் 0 கிடச்சிரும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன டேர்ம் இருந்துச்சு a cube plus b cube plus c cube minus 3abc equal to 0 இருந்துச்சு. இப்போ இந்த minus 3abc அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா plus 3abcயா. இப்போ a cube plus b cube plus c cube equal to 3abc ஓகேவா. a equal to 0 or a cube plus b cube plus c cube is equal to 3abc. இதான நம்ம ப்ரூஃப் பண்ணணும். என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க நமக்கு a equal to 0 or a cube plus b cube plus c cube is equal to 3abc. வந்துருச்சு ஆன்சர் நமக்கு. b squared minus 4ac ரியல் அண்ட் ஈக்குவல்ங்கிறதுனால 0க்கு ஈக்குவல் பண்ணோம். எதெல்லாம் காமனாக இருக்கோ காமன் வேல்யூஸ் நார்மலாக மல்டிப்ளை பண்ணிட்டு காமன் வேல்யூஸை வெளில எடுத்தோம் அப்படின்னா 4a இன்ட்டு இந்த டேர்ம் கிடைக்குது. இப்போ 4aவை 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஏயோட வேல்யூ என்னாக்கும் 0 by anything 0 தான். ஏயோட வேல்யூ 0 கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு டேர்ம் என்ன கிடைச்சதோ அதை 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா a cube plus b cube plus c cube is equal to 3abc. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. இப்போ என்ன எழுதிடலாம் hence proved. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நமக்கு 3.13 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் என்ன பண்ணியிருக்கோம் 3, 4, 5 3 கொஷின்ஸ் தான் இதில் பார்த்தோம். இது எல்லாமே ப்ரூஃப் பண்ணுற கொஷின்ஸ் தான். 5 மார்க் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸு. ஒன்றுமே இல்லை, என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்க எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக எழுதிடணும். எழுதினா தான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்றதே உங்களுக்கு புரியும் ஓகேவா. என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், கொடுத்துருக்கதை வச்சு நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணணும் அதுதான் பார்க்கணும் ஓகேவா. இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.